Assalamu alaikum my dear friends and families. Welcome to Rahimayskitchen. இன்னைக்கு நம்ம Grillfish பார்க்க போறோம். Grillfish எப்படி நம்ம வந்து தவாலியே ஃப்ரை பண்ணலாம் நான் உங்களுக்கு காட்ட போறேன். Grillfish ஃப்ரை பண்ண மெத்தட்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். பட் நம்ம வந்து grill panல வறுக்காம தவால வறுக்க போறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போற பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் மிளகு 1 ஸ்பூன், அப்புறம் காஞ்ச மிளகா 2 ஸ்பூன், லவங்கம் 2, பட்டை 1, இஞ்சி பூண்டு இந்த மாதிரி உரிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சம், அப்புறம் அஜ்வான்னா தமிழில் ஓமம் சொல்லுவாங்க, அப்புறம் கசூரி மேத்தி ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் 2 துண்டு ஆனியன் போட்டுக்கோங்க, அப்புறம் வந்து லெமன் எக்ஸ்ட்ராக்ட் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் நம்ம வந்து மீன் மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக வந்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சட்னி பதத்துக்கு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணியிருக்கிற மீன் எடுத்துக்கலாம். மீன் மேலே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகா பொடி போட்டுக்கோங்க, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு. இது போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் வந்து அழகாக மேலே வந்து அப்ளை பண்ணிடணும். மீன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மசாலாலாம் உள்ளெல்லாம் நல்லா போய் இறங்கும். அப்போ தான் மீன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கிற ஏரியாலையும் நான் வந்து கொஞ்சம் நல்லா உள்ளெல்லாம் விட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் மசாலாவை. இதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் திருப்பி மறுபடியும் அதே ப்ரொசீஜர் தான். மிளகா பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு மறுபடியும் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி இதை அழகாக தடவிட்டு வந்துடலாம். இப்போ இதை அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது அப்படியே வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். இன்னொரு பவுல் என்ன பண்ணுங்கள், மிச்சம் இருக்கிற அந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் பேஸ்ட். நம்ம மறுபடியும் இந்த மசாலா வந்து அதே மீன் மேலே தடவ போகிறோம். ஸோ இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடுகு எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ரீஃபைண்டோ ஏதோ. 1 ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க, அப்புறம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்றது. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, பெப்பர் பவுடர். அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இது கடையில் ஈஸியலி அவைலபிள். இது வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் எடுத்து நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மைதா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரப்போ நம்ம எடுத்து இப்போ இது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மீன் மேலே மறுபடியும் இந்த பேஸ்ட் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். இந்த மசாலா ஃபுல்லாக போய் உள்ளே இறங்குற மாதிரி 2 சைடும் திருப்பி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மசாலா எவ்வளோ சூப்பராக எல்லாமே அப்ளை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு பேன் வந்து நான் ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் போட்டுக்க போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பேன் வேண்டான்னா நீங்கள் கிரில்லை யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து இது கிரில் ஃபிஷ் மெத்தட் வந்து தவால் எப்படி செய்யலாம் தான் காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சைடும் 10 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது இன்னொரு சைடு நான் திருப்ப போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அது நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கு. கிரில் ஃபிஷ் மாதிரியே இருக்குது. இது 2 சைடும் நான் வந்து திருப்பி ஃப்ரை பண்ணிக்கிட்டு சைட்லெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு கிரில் ஃபிஷ். இப்போ இதை அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாமா? ரொம்பவே சூப்பராக கிரில் ஃபிஷ் கம்ப்ளீட் டேஸ்ட்டோட வீட்டிலேயே வந்து ஒரு எம்மியான டெலிஷியஸான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சீ ஃபுட் லவர்ஸ்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹிமேஸ் கிச்சன். தேங்க்யூ.